நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்று மாநில மேம்பாடு குறித்து விவாதிக்க ரங்கசாமி தவறிவிட்டதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 5ஆம் தேதி டெல்லியில் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் நடைபெற்ற முதல்வர்கள் மாநாட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில முதல்வர்கள் பங்கேற்று மாநில அரசுகள் மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட்டு தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்ற தங்கள் கருத்துக்களை கூறியதாகவும், ஆனால் துரதிருஷ்டவசமாக முதல்வர் ரங்கசாமி மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தது மிகவும் வருத்தத்திற்குரியது என்றார். மேலும் புதுவை மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போனதை சொல்ல வேண்டி வருமோ என்ற காரணத்திற்காக மாநாட்டை ரங்கசாமி புறக்கணித்திருக்கலாம் என்றும், மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்று குறை கூறுவதும் தன்னை குறை கூறுவதும் அவருக்கு வாடிக்கையாகிவிட்டதாகவும், நிதி ஆதாரத்தை பெருக்க மாநிலத்திற்கு தேவையான நிதியை முதல்வர் கேட்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், மக்கள் மத்தியில் உண்மைக்கு புறம்பான வதந்தியை பரப்பி வரும் முதல்வர் மாநாட்டில் பங்கேற்று புதுவையில் தீவிரவாதத்தை ஒழிக்கவும் மாநில மேம்பாட்டை பற்றி விவாதிக்கவும் தவறிவிட்டது பேரிழப்பாகும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் காவிரி நதிநீர் கிடைக்காமல் பாதிக்கப்பட்ட காரைக்கால் விவசாயிகளுக்கு இடைக்கால நிவாரணமாக 100 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று அமைச்சர் சரத்பவாரை தான் சந்தித்து வலியுறுத்திய பொழுது, மாநில அரசு இழப்பை கணக்கிட்டு கடிதம் அனுப்பினால்தான் அளிக்க முடியும் என்று தெரிவித்ததாகவும், இதுகுறித்து பலமுறை தான் கேட்டுக்கொண்டும் அரசு செவிசாய்க்கவில்லை என்றார். இதனால் மக்களை புறக்கணிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே காலம் தாழ்த்தாமல் முதல்வர் மத்திய அரசை அணுகி பாதிப்பு குறித்த மதிப்பீட்டை கணக்கிட்டு நிவாரண நிதி பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரி காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். புதுவை முதலியார்பேட்டை வட்டார காங்கிரஸ் சார்பில் மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் மின்கட்டண உயர்வை வாபஸ் பெற கோரியும் தொடர் மின்வெட்டை ரத்து செய்ய வேண்டியும் கண்டன ஆர்ப்பாட்டம் வட்டார காங்கிரஸ் தலைவர் தங்கமணி தலைமையில் துணைத் தலைவர்கள் கலியமூர்த்தி, ராமச்சந்திரன் முன்னிலையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று கண்டன உரையாற்றினர். மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, தொழிலதிபர் சிவக்கொழுந்து, இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கோபி, பிரச்சார குழு செயலர் திருநாவுக்கரசு உள்பட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். அதேபோன்று காலாப்பட்டு வட்டார காங்கிரஸ் சார்பில் காலாப்பட்டு மின்துறை அலுவலகம் முன்பு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் கணேசன் வரவேற்று பேசிட, மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் கண்டன ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து பேசுகையில், மின்கட்டண உயர்வை புதுவை அரசு திரும்பப் பெறாவிட்டால் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் பேசினார். இதேபோன்று மின்துறை தலைமை அலுவலகம் எதிரே உப்பளம் வட்டார காங்கிரஸ் சார்பில் வட்டார தலைமை வழக்கறிஞர் முனுசாமி தலைமையில் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் பேசுகையில், மின்கட்டண உயர்வை அரசு திரும்பப் பெறாவிட்டால் பொதுமக்களை திரட்டி தெருமுனை பிரச்சாரம் நடத்தப்படும் என்றார். ஆர்ப்பாட்டத்தில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா, வட்டார தலைவர் லட்சுமணன் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவையில் காமராஜர் கல்வி உதவித்தொகை முறைகேட்டில் உயர்கல்வித்துறை மற்றும் வங்கிகள் ஈடுபட்டிருப்பதால் துரித விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் கூறுகையில், சென்டாக் கல்வி உதவித்தொகையில் நடைபெற்ற முறைகேட்டிற்கு அரசு தரப்பில் விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த அரசு இன்று வரை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மேலும் மக்கள் வரி பணத்தில் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுவதில் முறைகேடு நடைபெற்றுள்ளதால் திமுக உள்ளிட்ட கட்சிகள், பல்வேறு இயக்கங்கள் CBI விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் அரசு செவிசாய்க்கவில்லை. மேலும் 19 லட்சம் தான் முறைகேடு நடந்துள்ளது என்று சொல்லி அரசு துரித நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஊழலுக்கு அரசு துணை போகிறது என்ற எண்ணத்தை தான் ஏற்படுத்துகிறது என்றும், எனவே கடந்த 3 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் உள்ள சென்டாக் உதவித்தொகையினை வழங்க நடவடிக்கை எடுத்து நிதிநிலை அறிக்கையிலேயே அதற்கான தொகையை அறிவிக்க வேண்டும் என்றார். மேலும் ஊழல் என்ற பெயரில் கல்வி உதவித்தொகை வழங்குவதை அரசு நிறுத்திவிடுமோ என்று மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளதாலும், காமராஜர் கல்வி உதவித்தொகை முறைகேட்டில் உயர்கல்வித்துறை மற்றும் வங்கிகள் ஈடுபட்டிருப்பதாலும் துரித விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கூறினார். புதுவை திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் அனிபால் கென்னடி பிறந்தநாள் விழாவில் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர்.
புதுவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளருமான அனிபால் கென்னடி தமது பிறந்த நாளை குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்களுடன் சிறப்பாக கொண்டாடினார். விழாவில் மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோமசுந்தரம், இலக்கிய அணி பன்னீர்செல்வம், தட்டாஞ்சாவடி இளங்கோ, கலை இலக்கிய அணி துணை அமைப்பாளர் சுரேஷ், ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் அன்புச்சூரியன் ஆகியோர் அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆளுயர மாலை அணிவித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், மகளிரணி நிர்வாகிகள் கென்னடிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதுபோன்று முன்னாள் இளைஞரணி அமைப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் கழக பொருளாளர் அனிபால் கென்னடிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. உடன் தொண்டரணி அமைப்பாளர் குணா திலீபன், முன்னாள் கவுன்சிலர் சக்திவேல், தொகுதி செயலாளர் தைரியநாதன், மாறன், அலெக்சாண்டர் உள்பட இளைஞரணி நிர்வாகிகள், உப்பளம் தொகுதி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். பணிபுரிந்த இடத்தில் 10ஆம் தேதி சென்று வேலை பாருங்கள் என்று பணி நீக்கம் செய்யப்பட்டு தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கான இரங்கல் கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் ஆவேசமாக பேசினார். புதுவையில் வைத்திலிங்கம் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது பல்வேறு துறைகளில் புதியதாக நியமிக்கப்பட்ட 4000த்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தற்போதைய ஆட்சியில் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த பிரச்சினை சட்டசபையிலும் எதிரொலித்த பொழுது முதல்வர் ரங்கசாமி பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கப்படும் என்று கூறினார். ஆனால் இதுவரை பணி வழங்கப்படாததால் அவர்களின் குடும்பங்கள் வறுமையில் வாடுகிறது. மேலும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களில் 5 பேர் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். அவர்களுக்கு இரங்கல் கூட்டம் சுதேசி மில் அருகில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் பேசுகையில், அனைவரும் ஒரு 9ஆம் தேதி வரை காத்திருக்குமாறும், அதுவரை வேலை கொடுக்காவிட்டால் யார் யார் எங்கெங்கு பணிபுரிந்தீர்களோ அங்கேயே சென்று வேலை பாருங்கள் என்றும் கூறினார். 10ஆம் தேதி அனைவரும் வேலையில் சேர்ந்து விடுமாறும், அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும், இனிமேல் யாரும் தவறான முடிவை எடுக்காதீர்கள் என்றும், அது அவர்களின் குடும்பத்தை பாதிக்கும் என்றும் பேசினார். சங்கரராமன் கொலை வழக்கில் கிட்டத்தட்ட விசாரணை அனைத்தும் முடிந்துவிட்ட நிலையில் விசாரணையை 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து புதுவை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை புதுவை முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் வழக்கு வெள்ளிக்கிழமையன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது குற்றம் சாட்டப்பட்ட 23 பேரில் விஜயேந்திரர், ரகு, சுந்தரேஸ் ஐயர் உள்பட 9 பேர் ஆஜராகினர். ஜெயேந்திரர் உள்ளிட்ட 14 பேர் ஆஜராகவில்லை. மேலும் வழக்கில் கொலை நடந்த 2004ஆம் ஆண்டு எஸ்பியாக இருந்த பிரேம்குமார் வழக்கின் புலன் விசாரணை அதிகாரியாக அரசு தரப்பில் நியமிக்கப்பட்டாரா என்று எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் சங்கரராமன் மகன் ஆனந்த் சர்மா வழக்கு தொடர்பான வீடியோ ஆதாரங்களை கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் தடை வாங்கியிருந்த 6வது குற்றவாளி கதிரவன் வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் இருந்துவிட்டார். இந்நிலையில் வழக்கில் தீர்ப்பு அளிக்க எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்று எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்ததால் அதனை எழுத்துப்பூர்வமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை வரும் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். கிட்டத்தட்ட வழக்கு விசாரணை அனைத்தும் முடிந்துவிட்டதால் வரும் 17ஆம் தேதி தீர்ப்பு வழங்க வாய்ப்புள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். புதுவை வில்லியனூர் மார்க்கெட் பகுதியில் வாய்க்காலிலிருந்து வெளியேறி தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்றி நிரந்தர தீர்வு காணாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுவை வில்லியனூர் மார்க்கெட் பகுதி வழியாக செல்லும் கழிவுநீர் வாய்க்காலில் தூர்வாரப்படாததால் அடைப்பு ஏற்பட்டு தொடர்ந்து கழிவுநீர் வெளியேறி மார்க்கெட் பகுதிக்குள் வியாபாரிகள் வியாபாரம் செய்வதற்கும் பொதுமக்கள் நடந்து செல்வதற்கும் இடையூறாக இருந்து வருகிறது. அவ்வழியே கடந்து செல்பவர்கள் சாதாரணமாக சுவாசிப்பதை கூட தவிர்த்து விரைந்து கடந்து செல்லும் நிலையோடு எப்போதும் கழிவுநீர் வெளியேறி நிற்பது மக்கள் உட்கொள்ளும் பொருட்கள் விற்கப்படும் மார்க்கெட் பகுதிக்கு உரியதல்ல என்பதோடு ஏற்பட்டுள்ள நோய் பரவும் அபாய நிலையையும் தவிர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு பலமுறை கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரிடம் மனு அளித்தும் பலனில்லை என்கின்றனர் மார்க்கெட் வியாபாரிகள். இந்நிலையில் தற்போது பெய்த மழைநீரும் கழிவு நீரில் கலந்து குளம் போல் நடைபாதையை ஆக்கிரமித்துள்ளதால் மார்க்கெட்டிற்குள் மக்கள் நடமாட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதோடு நோய் பரவும் அபாய நிலையும் ஏற்பட்டுள்ளதால் அரசு விரைந்து கழிவுநீரை அப்புறப்படுத்தி வாய்க்காலை தூர்வாரி சீரான வாய்க்கால் நீரோட்டத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும்
உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் மார்க்கெட் வியாபாரிகள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளனர். வெளியூர் பகுதியில் மார்க்கெட் சாலையில் இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஏரியா வந்து இந்த சாலை வந்து கழிவுநீர் வாய்க்கால் ரொம்ப இந்த கழிவுநீர் வாய்க்கால் வந்து ரோட்டில் வந்துருக்கு. இதனால் வந்து போக்குவரத்தில் ரொம்ப பாதிக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் வந்து இதனால் வந்து கொசுக்கெல்லாம் பரவி மக்கள் ரொம்ப அவதிக்குள்ளே இருக்காங்க. நேற்று ஒரு நாள் பெஞ்ச மழைக்கே வந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னா நாங்கள் பல முறை நாங்கள் வந்து கொம்பின் பஞ்சாயத்தை நாங்கள் புகார் தெரிவித்திருக்கோம். ஆனால் இன்னும் அவங்க இந்த நடவடிக்கை எடுக்கலை. அது காரணமாக நாங்கள் வந்து இன்னும் இதுமாதிரி சுத்தம் பண்ணாமல் இருந்தோம்னாக்கா வியாபாரிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்கள் வந்து யாரும் கடைக்கு வந்து வாங்க மாட்டுறாங்க, சுற்றி போயிடுறாங்க. இதாக வந்து நாங்கள் நிறைய தடவை புகார் பண்ணியிருக்கோம். இன்னும் நீங்கள் வந்து இந்த வாய்க்கை சரி பண்ணாமல் கொடுக்காமல் இருக்காங்க கொம்பின் பஞ்சாயத்தில். இன்னும் நடக்காமல் சரி பண்ணாமல் இருந்தாக்கா வியாபாரிகளாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுறதா இருக்கிறாங்க. புதுவை முத்தியால்பேட்டை புனித அந்தோணியார் கோவில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுவை முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் கோவில் ஆண்டு திருவிழா இம்மாதம் 16ஆம் தேதி விமரிசையாக நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. முன்னதாக அருட்திரு ஜான் துரைசாமி தலைமையில் சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டு பின் விழா கொடியேற்றப்பட்டது. திரளான கிறிஸ்துவ மக்கள் கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஆண்டு பெருவிழாவான 16ஆம் தேதி காலை தமிழ்நாடு விவிலிய மறைக்கல்வி திருவழிபாட்டு மைய இயக்குநர் அருட்திரு அல்போன்ஸ் தலைமையில் திருவிழா திருப்பலியும் மாலை ஆடம்பர தேர்பவனியும் நடைபெறவுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.